வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்புள்ளங்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் மையா அவர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பித்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் வேதாத்திரிய தொடர் சிந்தனையின் 90ஆம் பாகத்தில் மறைபொருள் தெய்வம் பற்றிய 5ஆம் அமர்வு. பூமியை பற்றி ஆய்வு செய்த விஞ்ஞானிகள் பூமியின் மையத்திலிருந்து அபரிமிதமான ஒரு ஆற்றல் உள்ளே வந்து கொண்டும் வெளியே போய்கொண்டும் இருக்கிறது. சென்ட்ரிபெட்டல் சென்ட்ரிபியூகல் ஃபோர்ஸ். இந்த இரண்டும் வேறு வேறு பாதைகளில் செல்வதில்லை. பூமி சுழல்கின்ற வேகம், இந்த ஆற்றல் உள்ளே போகின்ற வேகம், வெளியே வருகின்ற வேகம், இவற்றை மனம் நுணுகி டெல்டா அலைச்சூழலில் அகக்காட்சியாக கண்டால்தான் இது போன் அபரிமிதமான அளப்பரிய ஆற்றல் பிரபஞ்சத்திலிருந்து பூமிக்கு வந்து போய் கொண்டிருப்பதை உணர முடியும். விஞ்ஞானிக்கும் இந்த அனுபவம் கிடைத்ததால் தானோ என்னவோ, இதுவரைக்கும் அனுமானத்தை பேசாத விஞ்ஞானம் முதன்முறையாக அனுமதித்திருக்கிறது. It is assumed that such subtler energy passes through each and every individual also என்று அந்த கட்டுரை முடிகிறது. இதுவரைக்கும் கருவிக்கும் கணக்குக்கும் நிரூபிக்க முடிந்தவற்றை மட்டுமே ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானம் முதல் முறையாக அசம்சன் கருத்துருவத்திற்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறது. சாமி சொல்லுவார்கள், சிந்தனைக்கு எட்டா ரகசியங்கள் கோடா கோடி. பகுத்தறிவின் சிந்தனைக்கு எட்டாதே தவிர மன ஒடுக்கத்தில் நமது பகுத்தறிவு பேரறிவோடு கலக்கின்ற போது இதுவரை நிகழ்ந்த வரலாற்று சம்பவங்கள் அனைத்தையும் அகக்காட்சியாகவே காண முடியும் என்பது ஞானிகள் பெற்ற அனுபவம். இதற்கு துணை செய்வது தவம். தவத்தின் மூலம் மன அலைவேகத்தை தீட்டா டெல்டா அலைக்கு இறங்குகின்ற போது மகிழ்ச்சி போன்ற ஞானிகள் பெற்ற அனுபவத்தை நாமும் பெறலாம். இயற்கையதன் பரிணாமம் மனிதனின் அறிவுக்கு புதிரே அல்ல. மயக்கமின்றி மன அலையின் விரைவுதனை பயிற்சியினால் குறைத்து கொண்டால் தயக்கமின்றி மனம் தனது இறைநிலையோடு படிப்படியாய் ஒன்றி போகும். வியக்கும் விதம் இறைநிலையில் இதுவரைக்கும் விளைந்தவெல்லாம் அகக்காட்சியாகும் காணீர் என்று மகிழ்ச்சி ஒரு கவிதை தந்திருக்கின்றார். இப்படி இந்த பிரபஞ்ச வரலாற்றை சிந்திக்கின்ற போதும் மனம் ஒடுங்கிய நிலையிலே அகக்காட்சிகளாக காண்கின்ற போதும் பெறுகின்ற பேரின்பத்தில் திளைக்கின்ற போது இந்த வாழ்க்கையின் மறுபக்கத்தை நாம் பார்க்கலாம், துய்க்கலாம். அப்படி மகிழ்ச்சியை கண்ட அனுபவத்தை மறைபொருள் தெய்வம் என்ற தலைப்பிலே தந்த விளக்கங்களை வரைக்கும் பார்த்தோம். அடுத்ததாக இந்த பிரபஞ்ச பரிணாமத்திலிருந்து உயிரினங்கள் எப்படி தோன்றின என்ற வரலாற்றை பார்க்கலாம்.
உயிரின தன்மாற்றம். மகரிஷி ஒரு கவியில சொல்றார், பேரியக்க மண்டலத்தின் இயல்போக்கம் விரிவு பிழையின்றி பேரறிவின் சிற்றறிவின் ஆக்கம் ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உயிர்கள் உணவு செயல் இன்ப துன்பம் ஊக்கம் நோக்கம் யாவும் சீரியக்க பதிவாக அமைந்து கருத்தொடராய் சிதறாமல் பல லட்சம் தலைமுறைகளாக நேரறிவாய் மனிதனிடம் விளங்கும் தன்மை கண்டு நெறியான முறை மூலம் மாற்றி சீர்மை பெறுவோம் என்று உயிரினங்கள் தோன்றிய வரலாற்றிலிருந்து நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்துவ வரைக்கும் 8 வரிகளிலே சுருக்கமான ஒரு கருத்தை தந்திருக்கின்றார். பேரியக்க மண்டலத்தின் இயல்போக்கம் விரிவு. சுத்த வெளியின் எழுச்சி தானே இறைத்துகள் முதல் அனைத்துமே. இந்த பேரியக்க மண்டலத்தில் அந்த இயல்புக்க விதியை தான் இயற்கை சட்டமாக, தி லா ஆஃப் நேச்சர் என்ற இயற்கை சட்டமாக விரிவு பெற்று மேலும் அது ஜீவன்களிலே செயலுக்கு தக்க விளைவு என்ற கூடுதல் அறமாகவும் வெளிப்படுகிறது. பிழையின்றி பேரறிவின் சிற்றறிவின் ஆக்கம். சிற்றறிவு சுயநலத்தை சார்ந்து சிந்திக்கும், பேரறிவு இயற்கை சட்டமாக செயல்படும். இந்த இரண்டுக்கும் உள்ள மோதல்களே நாம் சந்திக்கின்ற எல்லா முரண்பாடுகளுக்கும் கவலைகளுக்கும் காரணம். ஓர் அறிவு முதல் 5 அறிவு வரை எல்லாமே சிற்றறிவு உள்ள உயிரினங்கள். இதுல உணவு செயல் இன்ப துன்பம் ஊக்கம் நோக்கம் யாவும் சீரியக்க பதிவாக அமைந்து கருத்தொடராய் சிதறாமல் பல லட்சம் தலைமுறைகளாக நேரறிவாய் மனிதனிடம் விளங்கும் தன்மை கண்டு. நுண் உயிரிலே இருந்து மனிதன் வந்த பிறகும் எத்தனை தலைமுறைகள் கடந்து போயினவோ எல்லா பதிவுகளும் நம்மிடத்துல சச்சித கர்மாவாக இருக்கிறது. எனவே நெறியான முறை மூலம் மாற்றி சிறுமை பெற வேண்டும். துன்பமில்லாத வாழ்க்கைக்கு நம்மை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். சரி, இப்ப இந்த உயிரினம் எப்படி வரலாறு தோன்றியது என்பதை பார்ப்போம். சுத்த வெளியிலிருந்து இறை துகள் தோன்றி அவை இணைந்து விண்ணாகி விண்ணின் சேர்க்கையால் 4 பூதங்களாகி மொத்தம் 5 பூதங்கள் இணைந்த தொகுப்பிலே எண்ணற்ற தோற்றங்கள், மண்டலங்கள், சூரிய குடும்பங்கள், கோள்கள் என்றெல்லாம் வந்த உலக வரலாறு பிரபஞ்ச பரிணாமம். இதுல ஜீவன்கள் எப்படி தோன்றியன என்றால் காந்தத்தின் பயணம். இறை துகள் இருப்பிலிருந்து தோன்றிய இயக்கம் அல்லவா? இருப்பும் இயக்கமும் கலந்த நிலையே காந்தம். அப்படி இறை துகளில் உருவான காந்தத்தின் பயணம் ஜீவன்களிலே செயலுக்கு தக்க விளைவாக ஜீவாந்த கருமையம் வரைக்கும் எங்கும் எதிலும் தடைப்படவே இல்லை. வான்காந்தம் கோள்களின் இயக்கத்திற்கும் பிரபஞ்சம் முழுவதும் காந்த அலைகளாக பரவி தகவல் தொடர்பு வசதிக்கும் ஊடகமாக அமைந்திருக்கிறது. இத்தனை சிறப்புடைய ஆற்றல் மிக்க வான்காந்தம் எப்படி ஜீவகாந்தமாக மாறியது என்பது ஆராய்ச்சிக்குரிய கேள்வி. அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விளக்கம். ஏனென்றால் ஜீவகாந்தமே ஜீவனின் பரிணாமத்திற்கு கருப்பொருள். அதனால் ஜீவகாந்தம் தோன்றிய வரலாற்றை புரிந்து கொள்ளாமல் உயிரை பற்றி புரிந்து கொள்ள முடியாது. இந்த வான்காந்தத்திற்கும் ஜீவாந்தத்திற்கும்
பாலமாக, தொகுப்பாக அற்புதமான ஒரு கவியை தந்திருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். வான்காந்தம் ஜீவகாந்தம் வளம் ஆற்றல் மறந்திடில், வழி வேறில்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட, ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவெளி, இதனோடு விண் சுழலின் அலை இணைந்து உறைந்திட, ஆன்மாவாய் ஆளும் ஜீவகாந்தமாகும் உடலினில், ஐயமில்லை விண் உயிராம் இயல்பு சுழல் அலையதாம், மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவது, மிக வியக்கத்தக்க அதன் படக்க நிலை மனமதே. வான்காந்தம் ஜீவகாந்தம் இரண்டை பற்றிய விளக்கத்திலே தெளிவுபெற்றால் இறைவன் முதல் ஆத்மா வரைக்கும் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளலாம். ஆன்மாவாய் ஆளும், ஆன்மாவாக ஆள்கின்ற ஜீவகாந்தம் எங்கிறது? விண்ணிலிருந்து உயிர் வருகிறது. இப்ப இறை துகளிலிருந்து ஜீவாந்த துகள் வருகிறது. மேன்மையோடு உயிர் மையத்து அமைந்த வெளி அறிவு, அதன் படக்க நிலை மனம். சரி, இப்போ வான்காந்தத்தில் ஜீவன் உருவாகவில்லை, சாத்தியம் இல்லை. எந்த கோளிலே ஜீவன் உருவாகி இருக்க முடியும்? சில பேர் கேள்வி கேட்பாங்க, வேறு ஏதாவது கிரகங்களிலே ஜீவன் உண்டா என்று சாமி கிட்ட கேட்பாங்க. சாமிஜி சிரிச்சுட்டே சொல்வார், நான் தான் துரியாத தவம் தந்திருக்கேன்ல, போய் தேடி பாருங்க என்பார். ஏன்னா இங்க உள்ள சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கிறது இல்லை, கியூரியாசிட்டி, எதையாவது கேட்கணும்னு கேட்கறது. அப்படி கேட்டா இப்படி ஒரு பதில் வரும். எங்க ஜீவன் இருந்தா நமக்கு என்ன? இங்க இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகணும். இதை விட்டுட்டு கோரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போன கதையா? பிரபஞ்சத்தை எல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? பகவத்கீதையிலேயே எல்லாம் தெரிஞ்சு உனக்கு என்ன ஆக போகுது அர்ஜுனா, முக்கியமானதை மட்டும் சொல்றேன் கேளு அப்படிம்பாரு. அது மாதிரி எல்லா மகான்களும் அவங்க தெரிஞ்சதெல்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்க முடியாது, நேரம் பத்தாது, நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. இந்த பூமியில் மட்டும்தான் இப்போ நமக்கு தெரிந்து விஞ்ஞானத்துக்கு எட்டிய அளவிலே ஜீவன்கள் இருக்கின்றன. காரணம், சூரிய குடும்பத்தின் அமைப்பு, இந்த மில்கிவே கேலக்சி இதுல 10,000 கோடி சூரிய குடும்பங்கள், அவற்றுடைய தாக்கம், இவை இணைந்ததனால இந்த பூமியில ஜீவன்கள் தோன்றின. அடிப்படையாக ஒரு ஃபார்முலா, இறை துகள், அதாவது இறை துகளிலிருந்து தோன்றிய காந்தம். இந்த வான்காந்தம் எப்படி ஜீவகாந்தமானது என்றால், வான்காந்தம் பிளஸ் 27 நட்சத்திர தொகுதிகளிலிருந்து வருகின்ற ஆற்றல் பிளஸ் நவகோள்களில் இருந்து வருகின்ற ஆற்றல் பிளஸ் பூமியின் பஞ்சபூத சேர்க்கையில் குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஏற்பட்ட ஹோலிஸ்டிக் ரேஷியோ ஆஃப் பஞ்சபூதா, பஞ்சபூதங்களின் தெய்வீக விகிதாச்சாரம், இந்த மூன்றும் சேர்ந்த போது வான்காந்தம் ஜீவகாந்தமாக மேன்மை பெற்றது. அதாவது வான்காந்தம் பிளஸ் நட்சத்திர தொகுதி, நவகோள்கள், பூமியின் பஞ்சபூத சேர்க்கை, குறிப்பிட்ட விகிதாச்சாரம், அது ரொம்ப முக்கியம். இந்த மூன்றும் வான்காந்தத்தோடு கலந்த போது ஜீவகாந்தமாக மேன்மை பெற்றது. எப்படி இறைத்துகள் குவிந்து விண்ணாச்சோ அதே போல் ஜீவாந்த துகள்கள் குவிந்து உயிராச்சு. விண் சுழன்றால் காந்தம் வெளிப்பட்டு அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமாக பஞ்சத்தன் மாத்திரை. அதே போல உயிர் சுழன்று ஜீவாந்தம் வெளிப்பட்டால் அது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம்.
பஞ்சத்தன் மாத்திரைகள். அதே தான் இங்க ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு பாருங்க. ஏன்னா அங்க இல்லாதது இங்க வர முடியாது. எனவே பஞ்சபூதங்கள் அவற்றை அறியக்கூடிய 5 அறிவு உள்ள ஜீவராசிகள். சரி, இப்போ இந்த ஜீவகாந்தம் தோன்றிய பிறகு எப்படி உயிர்கள் தோன்றின? அடுத்த கேள்வி. இந்த ஜீவகாந்தத்துக்கு உணர்கின்ற திறம், பயோமேட்டிக் ஃபீல்ட் என்றாலே, பயோ என்ற வார்த்தை உயிரை குறிக்கும். உயிர் என்றால் உணர்கின்ற சிறப்பு. அதனால் இந்த பயோமேட்டிசம் என்பது உணர்கின்ற திறம் வாய்ந்ததனால தூய்மையான ஜீவாந்த காலத்திற்கு பரமாத்மான்னு பேர். இந்த பரமாத்மா தான் உணர்கின்ற திறம் வாய்ந்தது, சுத்த வெளிக்கு அது கிடையாது. எனவே தெய்வமே 2 வகை. ஒன்று உணராத தெய்வம், மற்றது உணர்கின்ற தெய்வம். உணராத தெய்வத்திற்கு மெய்ப்பொருள், பரம்பொருள், பேரறிவு, ஆதிசிவம் என்றெல்லாம் பேர். உணர்கின்ற தெய்வத்துக்கு பரமாத்மா, பரமபிதா, அல்லாஹ் என்று பேர். இந்த உணர்கின்ற தெய்வம் எல்லாவற்றையும் அறியும். ஆனால் அறிந்தேன் என்று சாட்சி சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் என்றால் அதற்கு மையப்புள்ளி இல்லை, அதனால பதிவும் முடியாது. அப்போது எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். இந்த பரமாத்மா தான் புலன் கடந்த அறிவாக உணரும், புலன் கடந்த அறிவாக செயல்படும், உணரும். இந்த பரமாத்மா என்ற தூய்மையான காந்தக்களம், உணர்கின்ற திறம் மட்டுமே உள்ள காந்தக்களம், இந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய உயிராக வெளிப்பட வேண்டும் என்றால் இந்த ஜீவாந்த களத்தோடு மேலும் 2 அம்சங்கள் சேரணும். ஒன்று லேசான வெப்பம், இருக்கின்ற வெப்பத்தை காட்டிலும் சற்றே கூடுதலான வெப்பம், அதோடு லேசான நீர்த்தன்மை. 2 சேர்ந்தால் ஜீவாந்தத்தில் உயிர் என்ற பரிணாமம் தோன்றும். இது சயின்ஸ்ல இருக்கு, நம்ம லாஜிக்கெல்லாம் புரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு வெயில் காலம், திடீரென்று மழை பெய்தால் சில பேருக்கு வைரல் ஃபீவர் வந்துடும். இப்போ இந்த வைரஸ் எப்படி தோன்றியது? இப்போ சமீபத்துல கொரோனா வந்தது, எப்படி பரவியது இல்லையா? இது போல இந்த வெப்பத்தினால் ஏற்பட்ட வெயிலால் ஏற்பட்ட வெப்பமும் மழையால் ஏற்பட்ட குளிர்ச்சியும் 2ம் இணைகின்ற போது நுண்ணுயிர்கள் தோன்றும். மைக்ரோபாக்டீரியா, வைரஸ் என்ற நுண்ணுயிர்கள் தோன்றும். இதுக்கு லேபரட்டரி தேவையில்லை, அனுபவத்தை வச்சு புரிஞ்சுக்கலாம். இப்படி தோன்றியதான் நுண் உயிர், ப்ளூ கிரீன் அல்கே. அந்த வார்த்தையே பாருங்களேன், கிரீன் என்றால் பச்சையம். பச்சையம் எப்போ வரும்? இப்போ தண்ணி தேங்கி இருக்கு, வெயில் தினசரி அதுல சூடாக்கிக்கிட்டு இருக்குது, சில நாட்களிலே பாசி பிடிக்கும். இப்போ கோயில் குளங்கள் எல்லாம் பார்க்குறோம் இல்லையா, மழை பெய்த தண்ணி குளத்துல தேங்கி இருக்கும். தினசரி வெயில் அடிக்க அடிக்க ஒரு கட்டத்துல பாசி மிதக்கும், அதான் குளோரோஃபில், பச்சையம். அப்ப இதுவும் அதாவது வெப்பத்தால் ஏற்பட்ட, நீரில் ஏற்பட்ட தரமாற்றம் 2 சேர்கின்ற போது ஏற்படக்கூடியது ப்ளூ கிரீன் அல்கே. ப்ளூ என்ற கடலும் கிரீன் என்ற புதன் உடைய அலையும் சேர்கின்ற போது பச்சையம் என்ற குளோரோஃபில் தோன்றும்.
இதுதான் முதல் தோன்றிய நுண்ணுயிர். ப்ளூ கிரீன் அல்கே நீர்த்தன்மையும் வெப்பத்தன்மையும் இணைந்ததால் தோன்றிய உயிர். இது எவ்வளவு நுட்பமானது? இருக்கிறதுலே நுட்பமானது. விஞ்ஞானத்துடைய கருவி கேட்டிய அளவுக்கு இது நுட்பமானது. இதை நுட்பமான ஜீவன் இருக்குமா என்றால் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பேர் மைக்ரோ பாக்டீரியா தான். இப்போ இதிலிருந்து அடுத்த பரிணாமம் என்ன? தன்னைத்தானே பகுத்து கொள்ளக்கூடிய, இனவிருத்தி செய்யக்கூடிய தன்மை என்ன சொல்றோம்? அமீபா. தன்னைத்தானே பகுத்து கொண்டு 1 2 2 4 பெருக்கம் அடையும். இப்படி உயிர்கள் பெருகிக் கொண்டே வரும். எண்ணிக்கையிலையும் பெருகும், அதனுடைய பருமநிலையும் பெருக்கம் அடையும். இதுல எப்படி வான்காந்தம் ஜீவாந்தமாகிறதோ அதே போல விண் உயிர்னு பேசுறோம். இப்ப விண்ணேதான் உயிராக நான் பேசினாலும், விண்தான் உயிருக்கு மூலம் என்றாலும் இரண்டிலேயும் பேதம் உண்டு. இப்போ செல்போன் மின்சக்தி தீர்ந்து போது, சார்ஜ் தீர்ந்து போச்சு. இப்போ அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு மின்சாரத்தை நேரடியாக செலுத்துகிறோம். என்ன நடக்குது? எலக்ட்ரான் இங்க சார்ஜ் ஆகுது. இப்போ நம்ம சோர்வாக இருக்குன்றதுக்காக பிளக்ல கை வச்சா என்ன ஆகும்? அப்போ விண்தான் உயிர் என்றாலும் விண்ணே உயிர் அல்ல. ஒரு தரமாற்றம் தேவையாக இருக்கிறது. அந்த தரமாற்றம் தான் அந்த 3 பண்புகள்: நட்சத்திரங்கள், நவக்கோள்கள், தெய்வீக விகிதாச்சாரம், பஞ்சபதங்களுடைய விகிதாச்சாரம். இந்த 3ம் இணைகின்ற போது விண் உயிராகிறது. அப்போ ஜீவாந்தத்தில் ஏற்பட்ட வெப்பமும் நீர்த்தன்மையும் அந்த சேர்க்கையின் விளைவு நுண்ணுயிர். நுண்ணுயிரின் பெருக்கம் அமீபா, பிறகு தாவரங்கள். பூமிக்கு மேல் உயிர்கள் தோன்றதுக்கு முன்பே நீரிலேயே ஜீவனங்கள் தோன்றிருக்கின்றன. கடல்வாழ் தாவரங்கள், ஜீவராசிகள். அதன் பிறகுதான் மண் மேல வந்திருக்கு. அப்போ தாவரத்துக்கு காற்று வேணும்ன்றோம். கடல்வாழ் தாவரங்களுக்கு காற்று, தண்ணியிலேயே காற்று இருக்குன்னு அர்த்தம். பபுள்ஸ் வருது இல்லையா? அந்த காற்றை சுவாசித்து நீர்வாழ் தாவரங்கள் முதலில் தோன்றின. பிறகுதான் மண் மீது வரக்கூடிய தாவரங்கள், உயிரினங்கள் எல்லாமே, பாக்டீரியால எல்லாமே. இதுல எப்படி இதனுடைய காரணங்களை நாம கண்டெடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கருத்து வேற எங்கேயுமே கிடையாது. விண் எப்படி உயிரை மாறுச்சு அப்படின்ற கருத்து வேற எங்கேயுமே கிடையாது. மகிழ்ச்சியுடைய தத்துவத்தை வைத்து சிந்திக்கின்ற போது இதுதான் காரணம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ளணும். எப்படி என்பதற்கு சில கருத்துக்களை நாம் பார்க்கணும். நம்முடைய உடலை எடுத்து பார்த்தா எளிதில் புரிந்து கொள்ளலாம். இந்த உடல் என்பது என்ன? பல உறுப்புகளின் தொகுப்பு, தோலால் மூடப்பட்ட ஒரு உடம்பு. எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் அத்தனைக்கும் மூலப்பொருட்கள் எவை என்றால் 7 தாதுக்கள். இப்ப இந்த 7 தாதுக்கள் ஏன் வந்தன என்ற கேள்விக்கு விடை என்ன? சயின்டிபிக்கலா பார்த்தாலும் சூரியனின் அலைகளிலே வைட்டமின் டி இருக்கு. அது எலும்பை உறுதிப்படுத்தும். புதன்ல குளோரோஃபில் பச்சையம் இருக்கு. அதான் நமக்கு தாவரங்களுக்கு இது கிடைக்க மட்டும் இல்லை, மனிதனிலே இந்த புதனுடைய அலைகளை ஈர்க்கின்ற தன்மை இல்லை என்றால், இந்த தோலிலே வெண்மை நிறமா இருக்கு பாருங்க, லியூகோடர்மா சொல்றாங்களே,
அது போன்ற தோல் வியாதிகள் ஏற்படும். தோல் வியாதி அல்ல, தோலுடைய நிறமாற்றங்கள் ஏற்படும். அடுத்து சுக்கிரன், அதன் வித்து சக்திக்கு ஆதாரம். அதே போல பூமி, இது உயிருடைய வாழும் இடம். சந்திரன் ரத்தத்துக்கு தொடர்பு. செவ்வாய் RH ஃபேக்டர். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் தோஷம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் பிளட் குரூப்பில் நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்கும். RH ஃபேக்டர் நெகட்டிவாக இருக்கும். அது மட்டுமல்ல, மஜ்ஜை என்ற ஒரு தாது உற்பத்தி செய்வதற்கும் செவ்வாய் காரணம். இந்த மஜ்ஜையில ரிஃபைன்டு எனர்ஜி, அதுக்கு குருவினுடைய அலைகள், அதுதான் மூளை செல்களாக மாறுது. இது எல்லாம் நடத்தணுமே ஒரு தொகுப்பாக உயிர் சக்தியை கொண்டு போய் சேர்க்கவும் கழிவுகளை நீக்கவும் ஒரு டிரான்ஸ்போர்டேஷன் கம்யூனிகேஷன் சிஸ்டம் வேணும் இல்லையா? அது ரெண்டுக்கு நரம்புகள். அப்ப நரம்புக்கு என்ன கோள்? சனி. பிறகு நம்ம சிந்திக்கிறோம், எண்ணங்கள் தீயது நல்லது ரெண்டு இருக்கு. காரணம், சூரியனின் மையத்தில் இருந்து புறப்படுகின்ற காந்தலை பாதைகள். இது ராகு என்பது புலன் சார்ந்த எண்ணங்கள், கேது என்பது அறிவு சார்ந்த எண்ணங்கள். அப்ப புலன் சார்ந்த எண்ணங்கள் வருகின்ற போது உடல் தேவைகளை மையப்படுத்தினால் அளவு முறை மீறுவோம், இப்ப தர்மம் தவறும், பாவப்பதிவுகளாக மாறும். கேது அது அறிவை அறியக்கூடிய, இயற்கை ரகசியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஆராய்ச்சி அறிவாக செயல்படும். அப்போ பாசிட்டிவ் தாட்ஸ், இது நெகட்டிவ் தாட்ஸ். இது எப்படி புரிஞ்சுக்கிறோம்? ஜோதிட சாஸ்திரத்துல ராகு தோஷம், சர்ப்பதோஷம் என்று ரெண்டு பேசுவாங்க. இப்ப ராகுதோஷம் உள்ளவங்க என்ன செய்வாங்க? துன்பங்கள் அதிகமா வரும், ஆனா பரிகாரம் பண்ணணும் அப்படிம்பாங்க. அதையே சர்ப்பதோஷத்துக்கும் சொல்லுவாங்க. ஆனா ரெண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னா சாஸ்திரங்களில இந்த தோஷ பரிகாரம் சொல்றாங்க பாருங்க, அங்க போனோம்னா தெரியும். மனித உடல், கழுத்துக்கு மேல 5 தலை பாம்பு, இது ராகு. பாம்பின் உடல், தலை மனிதன் ஒரு ஞானியின் தலை, இது கேது. அப்ப என்ன அர்த்தம்? மனிதனாக பிறந்தவர்கள் ஐம்புலன் கவர்ச்சியிலே சிக்கி தவறு செய்கின்ற போது வருகின்ற பாவங்கள் ராகுதோஷம். நம் உடலில் இருக்கின்ற பாம்பு சக்தி குண்டலினி, அதை எழுப்பி ஞானம் பெற வேண்டும், அதற்கான ஆற்றல் கேது என்று ஜோதிட சாஸ்திரத்தில் குறிப்பிருக்கு. அப்போ 7 தாதுக்கள் சிந்திக்கின்ற மனம், அறிவு, இப்படி எல்லாமே இந்த நவகோள்களிலிருந்து நமக்கு வருகிறது. அடுத்தது நட்சத்திரங்களின் தாக்கம் என்ன? 27 நட்சத்திர தொகுதிகள். ஒரு கரு உருவாகின்ற போதுதான் வாழ்க்கை தொடங்குகிறது. ஒரு மனித வாழ்க்கை என்பது தாயின் கர்ப்பத்திலே தொடங்குது. ஒரு பெண் குழந்தை பிறக்க வச்சுங்களேன். இப்ப அந்த பெண் குழந்தை 13 வயதாகிற போது 14வது வயதுல பிசிக்கல் மெச்சூரிட்டி, பருவம் அடையும். 40 வயதுல அது முடிந்து போகும். அப்ப மகப்பேறு காலம் 14 வயசுல இருந்து 40 வயது வரைக்கும். அப்ப 27 குழந்தைகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஒரு பெண் குழந்தையின் கருப்பையிலே அந்த ஆற்றல் துவக்கத்தில் இருக்கும். அந்த பருவத்தில் அது முதிர்ச்சி பெற்று ஒவ்வொரு முட்டையாக மாதம் ஒன்றுக்கு வெளிப்படும். இப்ப 27 குழந்தைகளை பெற்றுக்கொள்ளலாம்.
இதனுடைய உதாரணம் தான் குசேலனுக்கு 27 குழந்தைகள் என்ற ஒரு குறிப்பு. கண்ணதாசனுடைய ஒரு பாடல், ஒரு நகைச்சுவை பாட்டு, அதுக்குள்ள ஒரு அற்புதமான தத்துவம் வந்து விழுந்திருக்கு. வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன், இப்ப வயசு 26 ஆச்சுன்னு ஒரு பாட்டுல வரும். வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன், இப்ப வயசு 26 ஆச்சுன்னா சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டோம். இப்போ மகர்ஷி தத்துவத்துக்கு வந்த பிறகு இந்த சிந்தனை வந்தது. இதுல கண்ணதாசன் என்ன பண்ணிருக்காரு பாருங்க, வருஷம் ஒரு பிள்ளை பெத்தெடுத்தேன், இப்ப வயசு 26 ஆச்சு, யாருக்குன்னு சொல்லல. யாருக்கு 26? முதல் குழந்தைக்கு வயசு 26. வருஷம் ஒரு பிள்ளையா பெத்துட்டு வர்றாங்க. 27 குழந்தை பிறக்கிற போது முதல் குழந்தைக்கு வயசு என்னங்க? 26. அப்ப 27 குழந்தைகளை பெறக்கூடிய ஆற்றல் கருப்பைக்கு உண்டு. சரி, பருவம் அடைகின்ற போது 27 நாட்கள் முடிந்து 28வது நாள் விளக்காகும். அந்த முட்டை பயன்படவில்லை என்றால் அதை வெளியேற்றி மீண்டும் புதிய முட்டை உருவாக்குவதற்கு 27ஆம் நாள் முடிந்து 28ஆம் நாள் விளக்காகும். 2 ஆச்சா? மூன்றாவது, கருவானால் 10 மாசம் பிரசவ காலம், கர்ப்ப காலம். 10 மாசம் 306 நாள் வரணும். ஆனா இன்றைக்கு மெடிக்கல் சயின்ஸ் என்ன சொல்றது, 270 280 டெலிவரி ஆயிடணும், இல்லைன்னா சிசேரியன். இப்ப 270 எப்படி 10 மாசம் ஆக முடியும் என்றால், எந்த நட்சத்திரத்தில் கருவாகிறதோ மீண்டும் அதே நட்சத்திரம் வருகிற போது ஒரு சுற்று, 10 சுற்று வருகிற போது 270 டேஸ், அப்போ டெலிவரிக்கு தயாராயிடும். அதனால் நட்சத்திரங்கள் கணக்கு வச்சுதான் 10 மாசம். 3 ஆச்சா? நான்காவது, நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே 14 to 40 சைக்கிள்ஸ் பீட்டா ஃப்ரீக்வன்சியில தான் பதியும். 13 கழிச்சிட்டிங்கன்னா 27. அப்போ ஜீவன்களின் அனுபவங்கள் எல்லாமே 27 அலை நிலைகளிலே அடங்கி போகிறது. எத்தனை கோடி பதிவுகள் என்றாலும் எல்லாமே இந்த 27 அலை வேகங்களில் அடங்கி போகும். இப்ப 4 சாட்சிகள், நிரூபணங்கள், இதை வைத்து பார்க்கிற போது நட்சத்திரங்களின் தாக்கம் மிக பெரியது. அது மட்டுமல்ல, நட்சத்திரங்களுக்கு என்று சில ரசாயனங்கள் உண்டு, அந்த ரசாயனங்களுக்கு என்று சில குணங்கள் உண்டு. அப்ப இந்த நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தை இப்படி இருக்கும் என்பது பொது பலன்ல சொல்லுவாங்க. அது பொருத்தமாக இருக்கும். பிறகு இந்த பூமி தோன்றிய போது ஏன் ஜீவன் வரல? இப்போ அதுல பஞ்சபூத சேர்க்கை இருக்கிறது என்றாலும் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரம் எப்போ வந்ததோ அப்போ உயிர்கள் தோன்றிருக்கின்றன. அந்த விகிதாச்சார மாற்றம் என்ன என்றால், நாம் ஸ்கூல்ல படிக்கும்போது நீர் 75%, நிலப்பரப்பு 25% படித்தோம். மகரிஷி அவர்கள் நவர்தவம் தோற்றுவித்த போது 28% மண்ணு, 72% நீர், கடல் என்றார். இன்றைக்கு விஞ்ஞானம் 31% மண்ணு, 69% கடல் அப்படின்றது. என்றால் கடல் நீர் நிலப்பரப்பாக மாறிக்கொண்டிருக்கிறது. இது மாதிரி எந்த காலகட்டத்தில் இந்த நிலப்பரப்புக்கும் நீர் கடல் பரப்புக்கும் ஒரு ரேஷியோ, விகிதாச்சாரம் வந்ததோ அந்த காலகட்டத்தில் ஜீவன்கள் தோன்றியிருக்கும் என்பது அனுமானம். எப்பன்னு சொல்ல முடியாது, எப்ப தோன்றியதோ அப்போ. இப்படி இந்த 3 அமைப்புகள், 3 பண்புகள் விண்ணோடு சேர்ந்ததனால் விண் உயிரானது. அப்படி தோன்றிய உயிர் ப்ளூ கிரீன் ஆல்கே.
அடுத்ததாக இந்த உயிர் தோன்றுவதற்கு அந்த கரு முட்டைகள் உருவாகி இருக்கு பெண் என்ற ஒரு அமைப்புல. அதுல பாருங்களேன், அந்த சினை முட்டைகள் என்று ஒரு பை இருக்கும், எல்லாம் கோர்க்கப்பட்டுகளாக இருக்கும் அப்படின்றாங்க. அதே கண்ணாசுடைய ஒரு பாடல், காதல் பாட்டுல வந்த ஒரு கருத்து பாருங்களேன். மணி கொண்ட சரம் ஒன்று அனல் கொண்டு வெடிக்கும், மலர் போன்ற இதழ் என்று பனி கண்டு துடிக்கும், துணை கொள்ள அவனின்றி தனியாக தவிக்கும், துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம்னு ஒரு பாட்டு 4 வரி வருதுங்க. அதாவது பருவத்தில் ஆண் பெண் கவர்ச்சி என்று தோன்றுவது இனவர்த்திக்காகத்தான். அதனால் மணி கொண்ட சரம் இந்த கருமுட்டையில இருக்கும், அதுல அந்த உடல் வெப்பத்தை கொண்டு மாதம் ஒரு முட்டையாக வெளிப்படும். அதுல ஒரு முட்டை அனல் கொண்டு வெடிக்கும், மலர் போன்ற இதழ் என்று பனி கண்டு துடிக்கும், பெண் உடல் அமைப்பு. துணை கொள்ள அவன் என்று தனியாக தவிக்கும், துயிலாத பெண்மைக்கு ஏன் இந்த மயக்கம். உடம்பு தூங்கி எந்திரிக்கும், ஆனா அந்த கரு முட்டை தூங்குமான தூங்காது. அதனால் அது எந்த நேரம் கருவாகலாம். அதுக்கு சில காரணிகள் உண்டு. நட்சத்திரடைய அலை வீச்சு, கணவன் பக்கத்துல ஒரு 7 தலைமுறை, மனைவி பக்கத்துல 7 தலைமுறை, அதுல எழுச்சி பெற்ற பதிவுகள், அது எந்த நட்சத்திரத்தோடு பொருந்துகிறதோ அது உள்ள நேர காலத்துல சேர்க்கை ஏற்பட்டால் கருவாகும். இதெல்லாம் இயற்கையின் கணக்கு. இப்படி இந்த 3 அலைகள் சேர்ந்த சிறப்பு ஜீவாந்தம், உயிர், ஜீவன்கள் தோன்றிய கணக்கு. சரி, இப்போ நுண் உயிர் தோன்றிய போது என்ன உணர்வு பெறுகிறது என்றால், அது காற்றோ அல்லது வெயில் வெப்பலைகளுடைய உரசலோ அல்லது நீர் ஊற்றுகள் அதுல ஏற்படக்கூடிய உரசலோ, இப்படி நுண் உயிர் என்பதிலே சுகம் என்பது எதில் இருக்குன்னா உரசலிலே சுகம் உண்டு. உரசல் தான் சுகம். இப்ப நாக்குல உணவு வைக்கிறோம், அப்படியே வச்சிருந்தா சுவை தெரியுமா? அது நாக்கு புரட்டி புரட்டி போட்டா அந்த புரட்டலிலே உணவு நாக்கிலே உள்ள சுவை உணர் அரும்புகளோடு உரசி உரசி அந்த சுவையை நமக்கு உணர வைக்கும். அதே போல் பார்வை, ஒரு பொருளிலிருந்து வருகின்ற அலைகள் கண்களில் ஊடுருவுகின்ற போது ஏற்படுகின்ற உரசலிலே பொருள் தெரியும். ஒரு மனம் மூக்கு வழி உள்ள போய் ஜீவாந்து உரசுகின்ற போது மனம் தெரியும். ஸ்பரிசம், தாம்பத்தியம், இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா உரசலிலே தான் புலன்கள் உணர்கின்றன. அந்த உணர்வில் ஒரு சுகம் தெரிகிறது. இந்த இன்பத்தை மனிதன் உட்பட எந்த ஜீவனும் தவிர்க்க விரும்பாது. அதாவது எவ்வளவு சாப்பிட்டாலும் செரிக்க முடியும் என்ற ஒரு விதி அமைந்திருந்தால் எந்த மனுஷனும் சமையல் கட்டு விட்டு வெளியே வர மாட்டான், இல்லையா? அப்ப சாப்பிட முடியல என்றதால் நிறுத்திட்டு வர்றாங்களே தவிர வயிறு நிறைஞ்சு போச்சுன்னு ஆசை விட்டுடுச்சா? அப்போ எவ்வளவு சாப்பிட்டாலும் நான் செரிச்சிருவேன் அப்படின்னு வயிறு அமைந்திருந்தால் யாருமே டைனிங் டேபிள் விட்டு வெளியே வர மாட்டாங்க. இப்ப எல்லாத்திலும் நமக்கு அளவு கடந்த நாட்டம் தானே. அப்ப புலன் இன்பங்களிலே ஒரு நாட்டம் உண்டு, உரசலிலே ஒரு சுகம் உண்டு. அந்த சுகத்தை முதல் கண்டெடுத்தது மைக்ரோ பாக்டீரியா. அதனால் வாழ வேண்டும் என்ற உணர்வு வெளிப்பட்டது அங்கே. அப்ப வாழ வேண்டும் என்றால்
ஒவ்வொன்றுக்கும் ஆயுள் இருக்கு. ஆயுள் முடியும் போது உணர்வும் இன்பமும் முடிஞ்சு போகும். இப்ப தொடர்ந்து தூய்க்க வேண்டும் என்றால் சந்ததி வேணும். அதற்கு சுக்கிரன் கோளுடைய அலைவீச்சு இருக்கு. அப்ப என்ன ஆகுது, ஒரு ஜீவன் தோன்றுவதற்கு ஒரு சூழல் காரணமாக இருக்கலாம். இப்போ புல், அதுக்கு யார் விதை போட்டாங்க இல்லையா? வீதி எங்கும் புல் முளைக்கும். விதையை கண்டது உண்டா? இல்லையே. அப்ப யார் விதை போட்டது? ஒரு கேள்வி. இப்ப நெல்லுக்கு நம்ம விதை போட்டோம், களைக்கு யார் விதை போட்டாங்க? நெல்லுக்கு நாம் விதை போட்டோம், களைக்கு யார் விதை போட்டாங்க? அப்ப பஞ்சபூதங்களில் இருந்து தாவரங்கள் தானேயும் முளைக்கலாம். அதான் பூண்டு, புல்லு, பூண்டு. அதாவது ஒரு ஜீவன் தோன்றுவதிலே தானே உயிர் தெழுவதும் உண்டு, புல் மாதிரி. விதை போட்டு முளைப்பதும் உண்டு. வாழை போல ஒன்றில் இருந்து ஒன்றாக கன்று விடுவதும் உண்டு. 3 வகையில உயிர்கள் தோன்றும். அதனால் பஞ்சபூதங்களே நேரடியாக உயிராக மாறும், தாவரங்களாக மாறி இருக்கு. இப்படி ஒவ்வொன்றிலேயும் அந்த உணர்வுகளின் தாக்கம் என்னாகுது, தான் தொடர்ந்து இதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆர்வமே சந்ததிகள் தோன்றுவதற்கு காரணம். அதற்கான உந்துதலை தூண்டிவிட்டது சுக்கிரனுடைய அலைவீச்சு, விதைகளை உருவாக்கக்கூடிய அலைத்தன்மை. அப்ப விதையின்றி ஒன்று முளைத்தாலும் சிலது விதை உருவாக்கி கொண்டு தன் சந்ததி கொண்டு வரும். அந்த விதை கூட தாவரங்கள்ல வேர் வைக்கலாம், இலை வைக்கலாம், விதை போடலாம், இல்ல ஒரு இலையை கிள்ளி வச்சா கூட வரும் குரோட்டன்ஸ்ல எல்லாம். அப்ப எந்த இடத்திலே அது தன் சந்ததி விருத்தி செய்யக்கூடிய ஆற்றலை வைத்திருக்கிறது என்றால் தாவரம் மட்டும் விதிவிலக்கு. மற்ற எல்லா ஜீவராசிகளுக்கும் உடலில் மையம் தான் வித்து மையம், ஆனால் தாவரங்களுக்கு மையம் கிடையாது. ஏன் என்றால் தாவரங்களுக்கு பூமியே கருமையம். தாவரங்களுக்கு தனித்த கருமையம் தேவையில்லை, பூமியே கருமையம். அதனால் அதனுடைய தேவையை ஒட்டி அதனுடைய உடலின் எந்த பகுதியிலேயும் சந்ததி உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெருக்கிக் கொள்ளலாம். அந்த ஒரு வசதி தாவரங்களுக்கு உண்டு. மற்ற ஜீவன் எல்லாமே உடல் மையத்துல, கருமையத்திலிருந்து தான் ஜீவன் உருவாக்கக்கூடிய வித்து சக்தி வெளிப்படும். இப்போ உயிர்களுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்னா 8 அம்சங்கள். அது என்ன அப்படின்னா, உடல், உயிர், ஜீவகாந்தம், கருமையம், மூளை, உள்ளம், மனம், புலன்கள் 8 இணைப்பிக்கும் ஜீவன். சரி, ஜீவன்கள் எங்கெல்லாம் வாழ்கின்றன என்றால் அணுவிலே ஜீவன் வாழ முடியாது, நெருப்பிலே ஜீவன் வாழ முடியாது. மற்ற 3 இடங்களிலே ஜீவன்கள் வாழலாம். எங்கே? கடல், நிலம், ஆகாயம். 3இல் வாழ் உயிர்களுக்கு கணக்கெடுத்த 8இல் 1 இயங்கவில்லை என்றால் விடல் வேண்டும் ஜீவன் என்ற பெயரை அதற்கு வேறு பெயர் ஜடப்பொருள் என்று உரைத்திடுதல் நீதி. இது எப்படி என்பதை அடுத்த அமர்விலே விரிவாக பார்க்கலாம் என்று சொல்லி வாய்ப்பு தனக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.
வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றிகள் ஐயா. இன்ன வரலாறு ஆரம்பித்திருக்கின்றோம். எவ்வாறு உயிர் தோன்றியது என்ற நல்ல விளக்கம் என்று இன்னைக்கு கிடைத்திருக்கின்றது. மிகச்சிறப்பு ஐயா. இப்பொழுது அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். ஐயாவிடம் உங்கள் கேள்விகளை கேட்க விரும்புகின்றவர்கள் கைகளை உயர்த்திக்கலாம். தானே ஐயா? ஐயா வாழ்நாளுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்கள் அந்த பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த தோஷம், அதாவது வந்து இந்த கேது கேதுராக தோஷங்களை பற்றி சொன்னீங்க. ம் அதில் வந்து இந்த பரிகாரத்தை பற்றியும் சொன்னீங்க. ம் அப்போ அந்த 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 அதுக்கு வந்து அந்த பரிகாரம் செய்கிறது ஐயா, அது எவ்வளோ எஃபெக்டிவ்? ஒரு எஃபெக்டும் கிடையாது. அது சரி, ரைட். அப்போ அதுக்கு என்ன மருந்து? அதனுடைய பரிகாரம் வந்து குண்டலினி தீட்சை வாங்கி அகத்தயவு பண்ணி தவம் பண்ணி குணங்களை மாத்திக்கிட்டு வந்து பாவத்தை குறைச்சிக்கிட்டு வந்தா தான் மாறும். ஐயா அப்படி இன்னைக்கு ஐயா அதுக்கு வந்து இப்போ கோயிலில் போய் பூசியெல்லாம் செய்து அந்த பரிகாரத்தில் ஒரு எஃபெக்டிவும் இல்லை, அப்படித்தானே? நிகழ்ச்சி இருக்கு, ஆனால் ஒரு பயனும் வராது. சரி ஐயா, ரைட் ஐயா. ஏன்னா தத்துவத்துக்கும் இந்த பரிகாரத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நான் போயிருந்த போது தெய்வ தினமா அந்த ஒரு ஃப்ளெக்ஸ் போர்டு வச்சிருந்தாங்க. அந்த ஃப்ளெக்ஸ் போர்டில் தான் இந்த விளக்கம் இருந்தது. அது என்றைக்கும் இருக்குமா என்னன்னு தெரியாது. அது ஃப்ளெக்ஸ் போர்டு தானே, டிஜிட்டல் போர்டு. அது கிழிஞ்சு போச்சுன்னா மறுபடியும் வைப்பாங்களா என்னன்னு தெரியாது. நான் போயிருந்த போது இருந்ததுனால் அதுலேருந்து எனக்கு இந்த உண்மை புரிஞ்சது. ராகுனா இப்படி, கேதுனா இப்படி. அப்போ நம்முடைய அறியாமையால் செய்த பாவங்களே துன்பத்திற்கு காரணம். அப்போ ராகுதோஷத்தில் பிறந்தா துன்பங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும், ஒரு குறையான வாழ்க்கையா இருக்கும். கேது தோஷம் கிடையாது, அதனால சர்ப்பதோஷம் சொல்லுவாங்க. ஆமா, ஆக்சுவலா கேது தோஷம் கிடையாது, ஏன்னா அறிவு கேது தோஷம். ராகு தான் சொல்லுவாங்க. ஆமா ஐயா. அடுத்த கேள்வியா என்ன, இந்த கருமையம் வந்து தாவரங்களை தவிர மற்ற உயிரினங்கள், எல்லா உயிரினங்களுக்கும் அந்த கருமையம் உண்டு ஐயா. ஆமா, உடல் மையத்திலே கருமையம் உண்டு. அப்ப அந்த கருமையம் இருந்தா விலங்குகளுக்கு பதிவுகள் இருக்கா? ஆமா, எல்லாத்துக்கும் பதிவு உண்டு. அதனுடைய அனுபவங்கள் அதுல இருக்கு இல்லையா? அப்படி என்னும் பொழுது அப்ப இந்த அதுகளுக்கும் சந்ததின்னு சொல்லி இந்த ஏழு சந்ததி அப்படியா அதை பிடிக்கவில்ல? எப்படிங்கய்யா? பாருங்க, இப்ப மனிதர்களுக்கு வந்து கர்மயம் இருக்குது, அதால வந்து கர்மய பதிவுகள் இருக்குது. இந்த பதிவுகள் வந்து தொடரும். அந்த சந்ததி ஏழு சந்ததிக்கு 14 சந்ததிக்கு தொடரும்னு சொல்றீங்க. ஆமா, அதே போல இந்த மற்ற உயிரினங்களுக்கும் இந்த 7 சந்ததி அப்படி இருக்கா? அது வந்து அது எப்படி சந்ததி வருது அப்படின்னா, உடல் சார்ந்த பாதுகாப்பு, பராமரிப்பு, இனவருத்தி 3 தான். அதுக்கு சொத்து சேர்க்கணும், பதவி பிடிக்கணும்னு ஆசை கிடையாது இல்ல. அதனால பாவம் என்பது அங்க இன்னொரு உயிரை கொன்றது மட்டும்தான் அங்க. சரி. ஆனா அது கூட இயற்கையின் விதிப்படி அமைந்தது. அதனால எப்பவும் புலியாதான் பிறக்கும், அது இன்னொரு ஜீவனை அடிச்சுதான் சாப்பிடும். இதே போல எல்லா ஜீவராசிகளும் அதுக்கு எது உணவோ அதைத்தான் எடுத்துக்கும். அதுல ஒரு கருணை இருக்கும். அது கொன்று புசித்தாலும் அந்த கொலை செய்வதில் கருணை இருக்கும். எந்த உயிரும் நேரடியாக கொல்லாதுங்க, அதுக்கு ஒரு மயக்கத்தை ஏற்படுத்தி மயக்கத்துலதான் கொல்லும். அது பார்வையிலேயே மயக்கத்தை ஏற்படுத்தும். சிலர் துரத்தி ஜீவந்தத்தை பாய்ச்சிக்கிட்டே போய் அது மயங்கி நிக்கிற போது பாஞ்சு அடிச்சு கொள்ளும். இது எல்லாமே வந்து கருணை கொலையில சேரும். ஸோ எந்த ஜீவனும் வந்து வன்முறை கொலை செய்யறது இல்லை 5 வரைக்கும். எல்லாமே கருணை கொலை தான். சரியா. இதுல கேள்வியில் ஐயா ஒரு சின்ன ஒரு கருத்து பகிர்வு என்னன்னு சொல்லி சொன்னால், நல்ல ஒரு விடயம் சொன்னீங்க. என்ன சொன்னால் இந்த நாங்கள் இந்த சிந்தனை மொழிகளை திருப்பி கேட்கும் பொழுதும் மைண்ட் ஹியூரோசிட்டி அது அந்த கணக்கெல்லாம் மைண்ட் ஆராய்ஞ்சு கொண்டு போகும். இன்னும் ஒரு மனம் சொல்லும், உலகத்தையும் ஆராய்ஞ்சு என்ன செய்ய போற,
ம் உலகத்தையும் புரிஞ்சு கடைசியாக வாழ்க்கைக்கு உனக்கு அப்ளிகபிள் வந்து தேவையான அளவு அப்ளிகபிள்னா முடியாது, இப்போதைக்கு முடியாது, ஆராய்ஞ்சு முடிவுக்கு வர முடியாது. அதன்படியாலே வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்து செய்து கொண்டு போகும். ஆமா, இந்த பூமியை விட்டுட்டு இன்னொரு பூமியை தேடிட்டு இருந்தானாக்க அப்புறம் அது தேவையில்லாத ஆராய்ச்சி தானே அது. இல்லையா, அது நல்ல ஒரு விஷயம். நான் கொண்ட கீதோபதேசம் கேட்கும் பொழுது நான் அதில் ஒரு அரைவாசிக்கு மேலே கேட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் திருப்தி இருக்கு. அதுலேயும் உடனே சொல்லுவீங்க என்ன சொல்லி சொன்னால், அது எனக்கு எக்ஸைட்டாக வேர்டிங் தெரியல. எப்படின்னு சொல்லி சொன்னால் 82 லட்சம் உயிரினங்கள் இருக்குது. அப்படி ம் இருக்கும் பொழுது நீங்கள் ஒவ்வொரு உயிரினமாக இப்படி இப்படின்னு ஆராய்ச்சி போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனையோ பிறப்புகள் போகணும். ம் நீ இந்த பிறப்பை விட்டுடுவேன். ஆமா அதன்படியால் உனக்கு தேவையானத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போண்டு கடைசியில் ஒன்று சொன்னீங்கன்னு சொன்னால், இந்த பூமியில் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு கற்றுக்கொள் முதலாவதாக. ஆமா. அருமையான கருத்து ஐயா, அருமையான கருத்து. ம் வாழ்க நன்றி வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சின்ன தெளிவுபடுத்துவதற்கான கேள்வி ஐயா. ம் அப்போ இந்த உணரும் தெய்வம் ஜீவகாந்தம் என்ன வான்காந்தம் ஜீவகாந்தமாக மாற்றம் பெற்று ம் உயர்வு பெற்று உணரும் பரமாத்மாவாக வருகிறது. ம் அது உயிரினங்களாக வருவதற்கு முன்பு அந்த காந்த லெவல் ஜீவகாந்த லெவல்ல அது பரமாத்மா என்னத்தை உணரும்? பரமாத்மா என்னத்தை உணரும்? எல்லாமே உணரும். எல்லாமே உணரும். ம் ஆனா அதுக்கு உணரும் கருவிகள் ஒன்றும் இல்லைத்தானே ஐயா? கருவி தேவையில்லை. தேவையில்லை. கருவி என்பது உங்களுக்கு பயன்பாட்டுக்கு தான் கருவிகள். ம்ஹும். இப்போ நீங்க ஒரு காட்சி நாம பார்க்கிறோம், எது உணர்கிறது? கண்களா இல்ல இல்ல. அந்த ஜீவந்த தன்மாற்றத்தை உணரக்கூடிய அறிவா? அறிவு. அறிவுதான். ம்ஹும். அப்ப கண்கள் என்பது நாம உணரக்கூடியதற்கான ஒரு கருவி. ம்ஹும். ம்ஹும். இப்போ நம்ம கண்களால் பார்த்தத மூளையில வந்து அகக்காட்சியா பார்க்கிறோம் இல்லையா? ம். இப்ப அங்க என்ன கண்ணா இருக்குது? ம்ஹும். ம்ஹும். அப்போ அது மட்டும் இல்ல, மூளையில படம் தெரியுமா? அதுவும் இல்லை. ம். ஒரு உணர்தல். ம்ஹும். அந்த ஜீவனத்தினுடைய அந்த எப்படி நம்ம வந்து டிவியில அந்த பிளாஷ் கன்னில இருந்து ஸ்கிரீனுக்கு எலக்ட்ரோமேக்டிக் வேவ்ஸ் பாய்வதை நம்ம வந்து இங்கிருந்து பார்க்கிற போது காட்சிகளாக பார்க்கிறோமோ, ம். அதே போல ஜீவந்த அலைகள் மூளையில ஃபிளாஷ் ஆகும்போது அதை நாம் உணர்கிறோம். எப்படி டிவி ஸ்கிரீன் வந்து மாறுவதில்லை, காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும், ஸ்கிரீன் மாறாது. ம். அதே போல் மூளை செல்கள் அப்படியே தான் இருக்கும், அந்த உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும், காட்சிகள் மாறிக்கிட்டே இருக்கும். அதோட இன்னொரு கேள்வி ஐயா. ம் அந்த பரமாத்மா லெவல்ல ம் அறிதல் உணர்தல் ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? அது உணர்ச்சிகள் புலன்கள் மூலமாக வருவது உணர்தல். பரமாத்மா லெவல்ல இதுக்கு முன்ன உயிர்கள் அது வந்து எக்ஸ்ட்ரா சென்சரி, புலன்கள் இல்லாமலே உணரக்கூடிய ஆற்றல். ஆனா அது என்னத்தை அதான் அறிவு அந்த இடத்துல அறிவுண்டு தானே? அறிவு உண்டு, அறிவுல இடமே கிடையாது. அறிவில் என்ன கிடையாது ஐயா? அறிவு இல்லாத இடமே கிடையாது இல்ல. ஆமா, அறிவில்லாத இடம் கிடையாது. அப்ப அறிவு எல்லா இடத்துல இருக்குமே. அது அந்த அறிவை அதுக்கு விட உணர்வு என்ன வேறுபடுதுன்றதான் நான் உணர்வு அங்க வந்து ஜஸ்ட் காந்த தன்மாற்றம். அது அப்படியே அது என்ன கொஞ்சமா உணர முடியும், எல்லாருடைய அனுபவங்கள் உணர முடியும் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப மைன்யூட்டா போகும். அது இப்போ நாம உணரணும்னு சொன்னா எக்ஸ்ட்ரா சென்சரியில போகும்போது அந்த இந்த பரமாத்மால இருந்த உணர்ச்சிகளை எடுக்கிறோம், வான்காந்தம் சொல்றோம் இல்லையா? இது இந்த காந்த களத்துல இருந்து நம்ம உணர்கின்றோம். ஏன்னா ஜீவனுடைய அனுபவங்கள் வான்காந்தத்துல எப்படி பார்த்தீங்க, வான்காந்தம் சொல்றது ஜீவாந்தம் தான். ஏன்னா ரெண்டையும் பிரிச்சு சொல்ல முடியாது. இந்த இடத்துல ஜீவாந்தம், இந்த இடத்துல வான்காந்தம் சொல்ல முடியாது. ஒண்ணு இல்ல, இப்ப எலும்பு எடுத்துக்கல, எலும்பு வான்காந்தமா ஜீவாந்தமா? உணர்வு இல்லை. இப்ப மூளை அடுத்தா உணர்வு இல்லை, அப்ப வான்காந்தமா ஜீவகாந்தமா? நம்ம சாப்பிட்ற ஒரு மருந்து,
அது வந்து பஞ்சபூத கூட்டு, அது ஜீவகாந்தம் கிடையாது. Yeah. ஆனா உள்ள போட்டா அது அந்த நோய் கேட்குது இல்ல, அப்ப இந்த செரித்து ஜீவாந்தமா மாத்திக்குது இல்ல உடம்பு. Mhm. Mhm. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி. வேறு யாரும் கேள்விகள்? இதெல்லாம் கொஞ்சம் நுணுக்கமான விஷயங்கள், ரொம்ப யோசிச்சு பல முறை ஆமா. கேட்டா தான் கேள்விகளே வரும், விளக்கம் புரியும். ராதா அம்மா கையெழுத்துக்கிறாங்க. ராதா அம்மா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அல்பம் ஐயா, உணர்வு அப்படின்னாலே பதிவு இருந்தானேங்க. உணர்வுன்னு வந்தாலே பதிவுன்றது ஒண்ணு வந்துடும். ஆமா, உணர்ந்த பிறகு பதியும், பதிந்தது So, உணரும். அப்போ பதிவு வந்து இப்போ புலன்கள்ல பதியுது, மூளையில பதியுது, உயிர்ல பதியுது, காந்தத்துல பதியுது, கருமையத்துல பதியுதுன்னு சொல்றோம். வான்காந்தத்தையும் பதியுது, ஒவ்வொரு செல்லிலும் பதியுதுன்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா அப்ப எலும்புலயும் செல் இருக்கு இல்லையா? இருக்கு. ஆனா எலும்பு வந்து உங்களுக்கு பதிவு அங்க வெளிப்படுத்தக்கூடியது கிடையாது. வெளிப்படுத்தக்கூடிய பதிவு வெளிப்படுத்த இருக்கு. அதாவது அது சுயமாக இயங்குவதற்கு தேவையான அளவுக்கு அந்த பதிவு இருக்கு. ஆமா, ஏன்னா நீங்க ஒரு எலும்பு வளர்றதுக்கோ இல்ல தேயறதுக்கோ இல்ல அதுல ஏதாவது பிரச்சனை இருந்தா அது சரி பண்றதுக்கோ அதுக்கு என்ன அந்த அளவு பதிவு தேவையோ அது வரைக்கும் அதுல ஆமா இருக்கும். ஆமா வெளிப்படுத்துவது மனம் ஒண்டிதான், இல்லைன்னா உயிர், ஜீவகாந்தம், ஆமா ஆமா மூளை. ஆமா அதாவது மூளை மூலமாக ஜீவகாந்தம் தான் வெளிப்படுத்துது இல்லையா? ஆமா, எல்லாமே ஜீவனத்தினுடைய தன்மாற்றம் தான். சோ எல்லாமே வெளிப்படுத்துறதுன்னு வரும்பொழுது ஜீவகாந்தம் தான். ஆமா, பதியறதுன்னு பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் பதியறது. அதாவது டெம்பரரி ரெக்கார்ட்ஸ், பர்மனன்ட் ரெக்கார்ட்ஸ் ரெண்டு இருக்குமா? நீங்க புலன்கள்ல ஆமா. பதியறது டெம்பரரி ரெக்கார்ட்ஸ், பர்மனன்ட் ரெக்கார்டு வந்து கருமையத்துல. இப்ப நீங்க கம்ப்யூட்டர்ல நம்ம ஐயா, அப்ப டெம்பரரி ரெக்கார்ட்னா அப்ப போயிடும்ன்றீங்களா? அது போயிட்டே மாறிட்டே இருக்கும். இப்போ தேவை ஏற்படும் காரியம் பண்ணிட்டு இருக்கிறோம், அப்ப அது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி அது கன்ஃபியூஷன் ஆகி போயிட்டே இருக்கும். கம்ப்யூட்டர் ஒர்க் பண்றீங்க, ஒரு ப்ரோக்ராம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, கடைசியில கண்ட்ரோல் சேவ் கொடுக்குறீங்க, அப்பதான் அது போய் ஹார்ட் டிஸ்க்ல பதியுது. அது கண்ட்ரோல் சேவ் கொடுக்கலன்னு சொன்னா அதுக்கு ஒர்க் பண்ணதெல்லாம் வீணா போயிடும். அது மாதிரி இப்போ டெம்பரரி மெமரி வந்து ஸ்கிரீன்ல இருக்குது, பர்மனன்ட் மெமரி வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருக்குது. அது மாதிரி அப்போ பர்மனன்ட் ரெக்கார்ட்ல இருந்து எப்ப தேவையோ அப்ப அந்த செல்களுக்கு கொடுக்கப்படும். அழியாது. அதாவது அது எப்ப தேவையோ அப்ப அதுக்கு கொடுக்கப்படுமா? அப்போ ஆமா பதியறது. ஆமா, அதான் பசுமற்ற பதிவு எல்லாம் மன சொல்லலுக்கு ஏற்ப பருத்து மூளை செல்விருக்க என்னமாக மலரும் சொல்லுது இல்லையா? ஆமா, அது மாதிரி. சோ இப்ப உடல் வந்து இறக்கும் பொழுது, மண்ணோட கலக்கும் பொழுது, உயிர் வந்து உடலை விட்டு வெளியேறும் பொழுது அது வான்காந்தத்துல அந்த பதிவுகள் கலக்குதுன்னு சொல்றது கரெக்ட் இல்லையா? ஆமா, நிச்சயமா. அது சயின்டிஃபிக்கா வான்காந்தத்துல அந்த பதிவுகள் கலக்கிறது தானே? என்னமா? அப்ப வான்காந்தத்துல பதிவுகள் கலக்கிறது தானே? ஆமா இல்லையா? ஆமா. அப்ப வான்காந்தத்துல பதிவுகள் இருக்குதானே? வான்காந்தத்தையும் ஜீவாந்தத்தையும் வந்து நம்ம எக்ஸாக்டா பிரிக்கிறது கஷ்டம். அது கரெக்ட், எல்லாம் கலந்துதான் இருக்கு எப்பொழுதும். ஆமா, ஆனா பதிவு என்பது ஜீவாந்தத்துலதான் இருக்கும். வெளிவரும் பண்ண வேண்டாம்ன்றதுனால வான்காந்த பதிவுகள் சொல்லிக்கிறோம். வெளிவர்றதுக்கு வந்து ஒரு ஜீவகாந்தம் தேவை. ஆமா, பதிவுகள் இருக்கும், ஆனா வெளிவர்றதுக்கு ஜீவகாந்தம் தேவை. கரெக்டாங்க? இல்ல, பதிவுகள் ஜீவாந்தம் வேணும், வெளிவரதுக்கும் ஜீவாந்தம் வேணும். ஆமா, புலன்கள் இருந்தா மட்டும்தான் பதிவு. ஆமா, புலன்கள் மட்டும் இல்ல, கருமையம் இருக்கணும். கருமையம் இருந்தா தான் ரெக்கார்ட்ஸ். கரெக்ட். பர்மனன்ட் ரெக்கார்ட் தேவை. பர்மனன்ட் ரெக்கார்ட் தேவை. பரமாத்மாவுக்கு ரெக்கார்ட்ஸ் இல்லைன்னு ஏன் சொல்றோம்னா அதுக்கு கருமையும் கிடையாது.
ஆக்சுவலாங்கய்யா இப்போ வான்காந்தத்திலயும் அது வந்து பர்மனண்டா இருந்தாதான் ஜீவகாந்தம் அதை ஈர்த்து திரும்ப வந்து அத இல்ல 2 இடத்துல ரெக்கார்ட்ஸ் இருக்குமா. வான்காந்த ரெக்கார்டு வந்து இது வரைக்கும் எத்தனை பேர் செத்து போனாங்களோ, எத்தனை ஜீவன்கள் வாழ்ந்து செத்து போச்சு, எல்லாமே வான்காந்தத்துல இருக்கு. இப்போ நமக்கு தனியா நம்முடைய வினைப்பதிவு செயல்படுது இல்லையா? கரெக்ட். அப்படின்னா அந்த வினைப்பதிவு வந்து பரம்பரை தொடராக உடல் வழியாக மட்டுமே கிடைக்கும். புரியுதுங்களா? எண்ணம் வழியா கிடைக்காதுன்றீங்களா? எண்ணம் வந்து தொடர்பு கொள்ளும். இப்போ தொடர்பு கொள்ளும். நம்ம தேவைக்கு ஒரு எண்ணம் வருது வச்சுக்கோமா, ஒரு ஆசை வருது வச்சுக்கேன். அது வந்த உடனே அடுத்த செகண்ட் என்ன ஆகுது, உடனே அதை அனுபவிக்க முடியுமான்னு பாக்குறோம். அந்த வேகம் வருவதற்கு காரணம் என்ன? வான்காந்தனுடைய லிங்க். ஓகே ஓகே. சோ செயல்படுவதற்கு நம்மளுடைய இது வேணும். உடலையும் வான்காந்தத்தை நீங்க தனியா பிரிச்சிட முடியாது. அந்த வான்காந்த காலத்துக்குள்ள நான் என்ற உடம்பு வாழ்ந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ஒரு பதிவு இருந்தா அந்த பதிவுக்கு ஒரு உந்துவேகம் கொடுக்கறதுக்கு வான்காந்தத்துல இருக்கக்கூடிய பதிவு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா. ஏன்னா ஒரு ரீசெண்டா ஒரு இது படிச்சேங்க, ப்ரூஸ் லிப்டன்ற ஒருத்தர் வந்து அந்த செல்ல வந்து தனியா எடுத்து சொல்லக்கூடிய கருத்துல என்ன ஒரு பேதம்னா, நம்மகிட்ட ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் அங்கிருந்து வர்றதுதான் அப்படிம்பாரு. ஆனா அதாவது ஒண்ணுமே இல்லைன்னா கூட வெளியில இருந்து வருதுன்னு சொல்றாரு. ஆமா. சோ மகர்ஷி சொல்றாங்க, நம்ம கிட்ட தோன்றுவது அங்க லிங்க் ஆயிக்குதுன்றாரு. அவரு வந்து நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் அங்கிருந்து வர்றதுதான்றாரு. ஓகே ஓகே, நன்றிங்க. நல்ல வேலை. நன்றிமா. வாழ்க வளமுடன். ஜனாரையா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்க. வளமை போல சிறப்பான சிந்தனை முறை ஐயா. இன்னும் இந்த இறைநிலையின் இந்த விந்தைகளை பார்க்கல அப்படியே வியந்துதான் போக வேண்டி இருக்குது. அந்த அந்த நினைவுகள் கூட இந்த அம்மா பேசல சொன்ன மாதிரி அந்த நினைவுகள் கூட எப்படி எங்களோட கருமையத்துக்கு தெரியுது, எந்த நினைவுகள் தற்காலிக மெமரியில வச்சிருக்கணும், எந்த மெமரியை வந்து பெர்மனண்டா வச்சிருக்கணும். போன் நம்பர்ஸ் கூட நாங்க பாவிக்க தெரிஞ்சோண்டே இருக்கும் ஒருத்தர நம்பர். ஆனா அது கொஞ்ச காலம் அது போனோடனே அது ஆட்டோமேட்டிக்கா இல்லாம போயிடும். அதுக்கு மேலேயே இன்னும் சிறப்பான இந்த விதத்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணுமையா. இந்த சிந்தனை எப்படி ஒரு ஆளுக்கு தோன்ற சிந்தனைன்ற உணர்வு, அது எல்லா சிந்தனையுமே பிரபஞ்சத்துக்கு தான் சொந்தம். ஆனா ஒரு ஆளோட சிந்தனையை இதண்டேக்கல அது எங்க யாருக்கு அந்த சிந்தனை வர வேணுமோ அவருக்கு அதே சிந்தனை அதே நேரத்துல வந்துருது ஐயா. அப்ப எந்த சிந்தனையுமே எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி நாங்க நினைக்க முடியாது இல்லையா? முடியாது. இப்ப நாம நினைக்கிற மாதிரி உலகத்துல யாரோ ஒருத்தர் நினைக்காம இருப்பாங்க. ஆமா இல்லையா? 820 கோடி இருக்கிறாங்க. அட் அ டைம் ஒருத்தர் நினைக்கிற போலயே ஒரே தவிர இன்னொருத்தருக்கு வரலாம இல்லையா? ஆமா. ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம், 11 o'clock டீ டைம்னா ஒரு 50 பேர் இருக்கிற ஆஃபீஸில் 10 பேருக்கு மணி 11 டீ வந்துருச்சுன்னு கேட்குறோம் இல்லையா? அது மாதிரி சில வேளை சாதாரணமே இருக்கும் ஐயா, சில வேளை இருந்தாப்புல சிந்தனை வேறுமா இது செய்ய வேணும்னு சொல்லி வரைக்கு இல்லை, அது ஏன் வந்தது எதுக்கு வந்து ஒரு காரணம் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து கோளுடைய சஞ்சாரமும் நம்ம இடத்துல எண்ணங்களை தோற்றுவிக்கும். நன்றி ஐயா, சிறப்பான வந்து பார்ட் ஆஃப் தி யூனிவர்ஸ் தாங்க ஐயா. அதனால எல்லாமே கம்பைன்ட் எஃபெக்ட், தனித்த நம்மளை மட்டுமே பிரிச்சு பார்க்க முடியாது. ஆமா, பட்டன் ரைட் ஸ்கோர முடியாத ஒன்றுக்கும். ஆமா. வாழ்க வளமுடன். ரொம்ப சிறப்பு ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி ஐயா. ஐயா ஒரே ஒரு சந்தேகம். இப்போ தவத்துல நிறைய வர இப்போ மனிதர்கள் இப்ப நம்ம பாக்குறவங்க எல்லாருமே உருவம் நினைவுல இருக்கு, ஆனா அவங்க பேரு மறந்துடுது. அது அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வருது. நமக்கு பேர் தெரிஞ்சுதான் பேசணும்னு அவசியம் இல்ல, அவங்கள பத்தின நினைவுகள் அதெல்லாம் வருது, பட் பேருங்கிறது மறந்துடுது. அது மறந்துடுமா? அது எதனால? தவத்துனாலயா இல்லன்னா இல்ல நமக்கு நம்ம இதுல போறதுனால ஒண்ணு, மெமரி பவர் வீக்னஸ் உள்ளது ஒண்ணு. ஓகே, எனக்கு பல விஷயங்கள் நினைவே இருக்காது.
ஒன்றும் வயசாச்சு அப்படின்றது ஒன்றும் மட்டும் இல்லை. ஜென்ரலாகவே எனக்கு வந்து மெமரி பவர் கொஞ்சம் குறைவு தான். ஓகே. இல்ல நம்ம வந்து அவசியம் இல்லாதத வந்து ஆமாம், ஆட்டோமேட்டிக்கா நம்ம அதுக்கு மனசு இம்பார்ட்டன்ஸ் விலக்கிடுது கொடுக்கறது இல்லை. அப்படிங்கறதும் ஏன்னா அதாவது சில இப்ப விஷயங்கள் சொன்னாங்கன்னா வந்து கூட அவங்க இப்ப பேர் சொன்னாங்கன்னா கூட அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள கூட அந்த மனசுல அந்த பேர் நிக்க மாட்டேங்கிறது. ஆமாம், அத ஆனால் உள் சொல்லும்போது டக்குன்னு வாங்குறது. எஸ் அப்படிங்கிறோம்ல, ஆ அப்போ எங்கேயோ பதிஞ்சிருக்குது, நம்ம ரீகால் பண்ற அளவுக்கு குரல் இருக்கு. குரல் இப்ப போன் பேசினாங்கன்னா ஆமாம் அவங்க குரல் ஞாபகம் இருக்கு. ஆனா பேர் ஆமாம் மட்டும் ஞாபகம் இல்ல. சோ ஆமாம் அது வந்து அது செலக்டிவா நம்மளே வந்து இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காததுனால அது ஸ்டோர் ஆகலையா இல்ல அது ரெண்டுமே இம்பார்ட்டன்ஸ் ரெண்டுமே? கொடுக்காத ஒன்று, அது நம்முடைய மெமரி பவருடைய குவாலிட்டி கெப்பாசிட்டி ஒன்று. நன்றிங்க. பார்க்கிறேன். சில பேருக்கு ஒன்று இதை பார்த்தா அப்படியே எப்போ மறக்காம வச்சிருப்பாங்க. வயதானவங்க கூட வந்து ரிலேட்டிவ் ஒரு அம்மா வந்து பேசுனீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்த சினிமா, அந்த டைரக்டர் யாரு, பாட்டு யாருலாம் சொல்லுவாங்க. வயசு 90 வயசு அவங்களுக்கு. நமக்கு 1940s அதுல வந்த சினிமா. ஈடுபாடுங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? அதுல இதுவரை மட்டும் இல்லை, இருக்கக்கூடிய அவங்களுடைய ஈடுபாடு. ஜீன் கேரக்டர்ல வந்து அந்த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியுடைய இன்டென்சிட்டி அதிகம். ஓகே ஓகே. ஆச்சரியமா இருக்கும். ஒரு 50 வருஷம் முன்னாடி எடுத்த திரைப்படம், அதில் யார் மியூசிக் டைரக்டர் யாரு, டைரக்டர் யாருலாம் சொல்லுவாங்க. நன்றி ஐயா. நன்றி ஐயா, வாழ்க்கமுடன். வாழ்க வளமுடன். நாங்கள் இத்துடன் இதை நிறைவு செய்வோம். ஓகே, வாழ்க்கமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இதுவரை நேரமும் குருவின் குரல் 90 வகுப்பு 90வது வகுப்பை சிறப்பாக நமக்கு நடத்தி தந்த முதல்நிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு நாம் நன்றி தெரிவிப்பதோடு ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம், வாழ்க வளமுடன். அவரது வேதாத்திரிய தொண்டு, வாழ்க வளமுடன்.